வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். மதுரை மாநகராட்சி அதிகாரிகளுடன் தொடர்ச்சியான சமரச பேச்சுவார்த்தைகளுக்குப் பிறகு இந்திய தொழிற்சங்க மையத்துடன் இணைந்த சுகாதாரத் தொழிலாளர்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை தங்கள் முன்மொழியப்பட்ட காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை வாபஸ் பெற முடிவு செய்தனர். முதலில் அக்டோபர் 21ஆம் தேதி தொடங்க திட்டமிடப்பட்டிருந்த வேலைநிறுத்தம் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடையே வெற்றிகரமான பேச்சுவார்த்தைகளைத் தொடர்ந்து வாபஸ் பெறப்பட்டது. அதிகாரப்பூர்வ வட்டாரங்களின்படி மாநகராட்சி அதிகாரிகள், திடக்கழிவு மேலாண்மையை கையாளும் தனியார் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் மற்றும் சிட்டு தலைவர்களுக்கு இடையே பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு தீர்மானத்திற்கு வழிவகுத்தன. அதில் தனியார் நிறுவனம் பணிநீக்கம் செய்யப்பட்ட 23 தொழிலாளர்களையும் மீண்டும் பணியில் அமர்த்த ஒப்புக்கொண்டது. இது தொழிற்சங்கத்தின் முக்கிய கோரிக்கைகளில் ஒன்றை நிறைவேற்றியது. தீர்வின் ஒரு பகுதியாக நிர்வாகம் தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாக சுகாதாரத் தொழிலாளர்களுக்கு 10,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை முன்பணத்தையும் வழங்கியது. மீண்டும் பணியமர்த்தப்பட்ட தொழிலாளர்களும் இந்த நிதி நிவாரண நடவடிக்கையில் சேர்க்கப்பட்டனர். இது தொழிலாளர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் இடையிலான பதட்டங்களை தணிக்க உதவியது. சிஐடியு துப்புரவு தொழிலாளர் சங்கத்தின் செயலாளர் என். பாலசுப்பிரமணியன் குயில் நாளிதழ் செய்தி நிறுவனத்திடம் கூறுகையில், குடிமை அமைப்பு மற்றும் அவுட்சோர்சிங் நிறுவனம் ஆகிய இரு நிறுவனங்களிடமிருந்தும் முந்தைய உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படாததால் வேலைநிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கும் முடிவு எடுக்கப்பட்டது. ஊதிய முறைகேடுகள் மற்றும் நியாயமற்ற தொழிலாளர் நடைமுறைகள் போன்ற தொடர்ச்சியான பிரச்சினைகள் காரணமாக தொழிலாளர்கள் 1958ஆம் ஆண்டு தமிழ்நாடு தொழில்துறை தகராறு விதிகளின் கீழ் வேலைநிறுத்த அறிவிப்பை வெளியிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்று அவர் விளக்கினார். அக்டோபர் 7ஆம் தேதி தொழிற்சங்கம் தனது வேலைநிறுத்த அறிவிப்பை முறையாக மாநகராட்சி மற்றும் தனியார் நிறுவனம் இரண்டிற்கும் அனுப்பியிருந்தது. அந்த அறிவிப்பில் அவுட்சோர்சிங் நிறுவனம் 1970ஆம் ஆண்டு ஒப்பந்த தொழிலாளர் ஒழுங்குமுறை மற்றும் ஒழிப்பு சட்டத்தின் பல விதிகளை மீறியதாகவும் ஒப்பந்த கடமைகளை மீறியதாகவும் சிஐடியு குற்றம் சாட்டியது. இது தொழிற்சங்கத்தின் கூற்றுப்படி நிறுவனத்திற்கு குறிப்பிடத்தக்க நிதி இழப்புகளுக்கும் வழிவகுத்தது. வேலைநிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டாலும் பேச்சுவார்த்தையின் போது செய்யப்பட்ட அனைத்து உறுதிமொழிகளும் முறையாக செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்வதில் தொழிற்சங்கம் விழிப்புடன் இருக்கும் என்று பாலசுப்பிரமணியன் மேலும் கூறினார். வாக்குறுதிகளில் முந்தைய தவறுகள் மீண்டும் நிகழாமல் தடுக்க தொழிலாளர்கள் தொடர்ந்து நிலைமையை உன்னிப்பாக கண்காணிப்பார்கள் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.